ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. நம் குருவாய் இருக்கும் அம்மாவின் 71வது பிறந்த நன்னாளில் அம்மாவின் அருளுரையினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இல்லற வாழ்க்கை தடையாக மாறுமோ என அன்பர் ஒருவர் கேள்வி கேட்கிறார். அதற்கு அம்மா, இல்லறத்தில் இருந்தபடியே ஆன்மீக பாதையில் முன்னேறவும் இறை அனுபவம் பெறவும் நிச்சயமாக முடியும். இல்லறம் என்பது இல்லத்தில் இருந்து செய்யக்கூடிய அறமாகும். பழங்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் இல்லறவாசிகளாக இருந்தனர். இல்லற வாழ்வு வாழ்பவர்களாலும் இறை அனுமதி பெற முடியும் என்பதையே இது தெளிவாக காட்டுகிறது. இல்லற வாழ்வு நடத்தினாலும் அவர்களின் வாழ்க்கை லட்சியம் இறைவனை அடைவதாக இருந்தது. ஆனால் இன்றைய இல்லறவாசிகள் வாழ்க்கை லட்சியத்தை மறந்து நான் எனது என வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படியானால் குடும்ப பொறுப்புகளை எல்லாம் துறந்துவிட வேண்டும் என்பதல்ல இதன் பொருள். செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எனது நான் என்ற எண்ணம் இல்லாமல் எல்லாம் இறைவனை என்ற உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். இறைவனிடம் சமர்ப்பண உணர்வு இருக்க வேண்டும். தனது பொறுப்புகள் அனைத்தும் இறைவன் தன்னிடம் ஒப்படைத்தவை என காண வேண்டும். எனது என சொல்வதற்கு இவ்வுலகில் எதுவும் இல்லை, எல்லாம் இறைவனுக்கே சொந்தமானவை என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு செயலையும் செய்தல் வேண்டும். அப்படி செய்தால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறை பூஜையாக மாறும். அவை நாம் இறைவனை நெருங்க உதவும் என்றார் அம்மா. எனவே இந்த நன்னாளில் அம்மாவின் அருள் உரைப்படி எல்லா செயல்களையும் இறைவனை தியானித்து செய்வோம், ஆன்மீக முன்னேற்றம் அடைவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமஸ்காரம்.